இதயக்கனி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கனி விஜயனின் வணக்கம். தாவைக்கா தலைவர் விஜய் என்ன கார்ப்பரேட் தலைவர் அவரு? கார்ப்பரேட் தலைவர் மாதிரி தான் அவர் பிஹேவ் பண்றாரு. தனி விமானத்துல போறாரு. எங்க போனாலும் தனியா போறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல் தான். சாதாரண கல்யாணங்களுக்கெல்லாம் அவர் அட்டெண்ட் பண்றது கிடையாது. ஏஜிஎஸ் வீட்டு கல்யாணம், கீர்த்தி சுரேஷ்காக கோவா போனாரு தனி விமானத்துல. ஆ, ராஷ்மிகா பந்தனா, விஜய் தேவரகொண்டா அவங்க கல்யாணத்துக்கு போறாரு தனி விமானத்துல. இப்படி எல்லாமே தனியா. இப்படி அவரு சாதாரண திருமணங்களுக்கு அட்டன் பண்ண மாட்டாரு. இப்ப பாருங்க, அவரு அட்லி, விஜய் டைரக்ட் பண்ண அட்லி, அட்லியோட வீட்டு வளைகாப்பு, ஒரு மனைவி பிரியா, அட்லி பிரியா, அதான் பிரியாவோட வளைகாப்புக்கு மும்பை போறாரு. தனி விமானத்துல போறாரு. எல்லாமே தனி விமானம் தான். அதாவது ஒரு வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, அது வேற. அது செய்யட்டும். அது அவருடைய உரிமை, அது அவருடைய சுதந்திரம். அது நமக்கு அவசியம் இல்லாத விஷயம். ஆனா, அஹ், திரிஷா கூட போறாங்கிறாங்களா, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். போறாங்க, அது யார் போனா நமக்கு என்ன? அது தேவையில்லாத விஷயம். ஆனா, இந்த தனியார் விமானத்துல போறாரு பாத்தீங்களா? தனியார் விமானத்துல போறாரு. பெரிய கல்யாணங்களுக்கு போறாரு. பெரிய நிகழ்ச்சிகள்ல போய் அட்டெண்ட் பண்றாரு. லோ லெவல்ல அவர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. லோ லெவல்ல பார்க்கறது தான் முக்கியம். ஒரு தலைவரா உருவாகுறவங்க கீழ்மட்டத்த பார்க்கணும். மேல் மட்டத்த மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இவரு மேல் மட்டத்த மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அ எதுக்கு எடுத்தாலும் எம்ஜிஆர உதாரணம் காட்டுறாங்கன்னு சொல்லி எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா, இவரு எம்ஜிஆர கொண்டாடுறாரு விஜய். ஒவ்வொரு படத்துலயுமே எம்ஜிஆர கொண்டாடினவரு விஜய். வேற எந்த நடிகரும் அப்படி கிடையாது. விஜய் அளவுக்கு தன்னுடைய படங்கள்ல எம்ஜிஆர புகழாரம் சூட்டினது, கொண்டாடினது எந்த நடிகரும் கிடையாது. அப்படி கொண்டாடினவரு, அவர் மாரி அந்த எளிமைய ஏன் நீங்க அவரு எடுத்துக்க மாட்டேங்கிறாரு? எம்ஜிஆர் எவ்வளவு எளிமையானவர்ங்கிறது பல உதாரணங்கள் இருக்கு. அதாவது அவரும் மும்பை போயிருக்காரு. திருமணத்துக்கு போயிருக்காரு. யாரோட திருமணத்துக்கு போயிருக்காருன்னா, கமல்ஹாசன். கமல்ஹாசனுடைய முதல் திருமணம் கமல், வாணி கணபதி. அவங்களுடைய அந்த திருமணத்துக்கு அங்க தான், மும்பையில தான் நடந்துச்சு. அந்த திருமணத்துக்கு முதலமைச்சர் எம்ஜிஆரா போயிருக்காரு. முதல்வர் எம்ஜிஆர் அங்க போயிருக்காரு. அதுக்கு மட்டும் அவர் போகல. கவனிக்கணும். பயணிகள் விமானத்துல தான் போனாரு. அந்த நிகழ்ச்சிக்காக மட்டும் போகல. பிலிம்பேர் விருது வழங்கும் விழா. விருது பிலிம்பேர் விருது வழங்கல, இவர் சீஃப் கெஸ்ட். சீஃப் கெஸ்டா போய் அங்க உள்ள இந்தி பட கலைஞர்களுக்கு, இந்தியா முழுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கலைஞர்களுக்கு விருது கொடுக்காரு. ஸோ இப்படி ஒன்றுக்கு 2, 3 நிகழ்ச்சிகளை ஒப்புக்கொண்டு தான் மும்பை போயிருக்காரு. அதுபோல சுபாஷ் கை, அவருடைய வீட்டு திருமணத்துக்கு எம்ஜிஆர் மும்பை போயிருக்காரு. அது அப்போ அவர் தலைவர் கிடையாது. அப்போ நடிகர் எம்ஜிஆர் தான். நடிகர் எம்ஜிஆர் விமானத்தில், பயணிகள் விமானத்தில் தான் போயிருக்காரு. போய் அந்த திருமணத்தை அட்டன் பண்ணியிருக்காரு. இத்தனைக்கும் சுபாஷ் கை பெரிய டைரக்டர் கிடையாது. அப்பதான் சினிமாவில் காலடி வச்சிருக்காரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு உற்சாகப்படுத்துங்கிறதுக்காக இவர் போய் எம்ஜிஆர் கலந்துக்கிட்டார். ஸோ இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இன்னும் என்னன்னா, விமானத்தில் பயணிகள் விமானத்தில் போகும்போது மக்களை சந்திக்கிறது எம்ஜிஆர் எப்பவுமே கூட்டங்களை சந்திக்கிறது, மக்களை சந்திக்கிறது ரொம்ப ஆர்வப்படுவார். கூட்டம் இல்லாமல் அவர் பிடிக்கவே பிடிக்காது. நான் ஒரு 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 உதாரணம் சொல்கிறேன். ஜல்லிக்கட்டு படத்தினுடைய 100வது நாள், அந்த படத்தினுடைய 100வது நாள் வெற்றி விழா எம்ஜிஆர் வள்ளுவர் கூட்டத்தில் கலந்துக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் சிவாஜிக்கு சிவாஜிக்கு கொடுத்த விருது, அதாவது கேடயம், வெற்றி கேடயம் கொடுத்த ஒரே விழா, முதல் விழா ஜல்லிக்கட்டு தான். எம்ஜிஆர் கொடுக்குறார். ஒரு சிவாஜி கதாநாயகன் நடிக்கிற படத்துக்கு எம்ஜிஆர் கொண்டு கொடுக்குறாருங்கிறது அந்த படத்துக்கு சிறப்பு உண்டு. ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லாருமே பின்வாசல்ல இறங்கி போகிறாங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, பின்னாடி சிவாஜி கூட கூப்பிடுறாரு. எம்ஜிஆர் தடுத்துட்டு, அப்போ பேச முடியல எம்ஜிஆரால். அது ஏன்னா அமெரிக்கா போயிட்டு ட்ரீட்மெண்ட் இருக்கிற டைமு. நான் சொல்கிறது 1987 டிசம்பர் 5ஆம் தேதி. ஏன்னா அந்த நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. டிசம்பர் 24 தான் அவர் அமரர் ஆகிறார். 5ஆம் தேதி அந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. முதல் வரிசையில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லாருமே பின்வாசலில் இறங்கி மேடையிலேருந்து பின்வாசல் வழி போகிறாங்க. சிவாஜியும் கூப்பிட்றாரு, வாங்க போகலான்ட்டு. இருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் சிவாஜி கிளம்பி போயிட்டார். எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா, முன்பக்கம் வராரு. முன்பக்கம் வந்தோடனே ஜனங்க எல்லாம் முன்பக்கம் மேடைக்கிட்ட கூடிட்டாங்க. அந்த ஜனங்க மத்தியில் அவங்க அப்படியே கை கொடுத்து அப்படியே தட்டிட்டு, அவங்க எல்லாம் அதை சிரிச்சுக்கிட்டு
தினைக்கும் வந்து எம்ஜிஆர் மக்களோட வந்து மிங்கிள் ஆகக்கூடாது. டாக்டரோட அட்வைஸ். இன்ஃபெக்ஷன் ஆகும். நீங்க அதனால வந்து மக்களோட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணியும் அதை மீறி வந்து பண்ணார். கை கொடுத்துட்டு இது பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து இது பண்ணிட்டு உற்சாகமாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இறங்கி போனார். ஸோ அதுதான் வந்து அதனால தான் இன்னைக்கு வந்து அவர் மதிக்கப்படுறார், போற்றப்படுகிறார். இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் பேரை சொன்னால் ஓட்டு கிடைக்குங்கிற எண்ணத்தை உருவாக்கி வச்சு விதைச்சிருக்காருன்னா இந்த மாதிரி பண்பு மக்களோட அதிகமாக வந்து மூவ் பண்ண காரணம் தான். ஆனால் அப்படி விஜய் போற்றிய, விஜய் கொண்டாடிய எம்ஜிஆர் மாதிரி வந்து விஜய் இருக்க வேண்டாமா? ஒரு 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 ஃப்ளைட்டில் ஒரு 100 பேர் 200 பேர் வராங்க. சரி 200 பேரில் ஒரு பாதி பேர் வந்து இல்லை காவாசி பேர் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை கையெழுத்து கேட்குறாங்க. அது கொடுத்தா உங்களுக்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பேர் உண்டாகும்ல. மக்கள் மத்தியில் பேர் உண்டாகும். அவருக்கு ஒரு பேர் நற்பெயர் உண்டாகும். பரவாயில்ல விஜய் ரொம்ப சிம்பிளாக இருக்காரு, எளிமையாக இருக்காரு அப்படி சொல்லி வந்து எல்லாத்தையும் சொல்லி பரப்புவாங்க. அது பரவும். அதாவது சோசியல் மீடியாவில் அது வந்து வெளியே வரும். அவன் செல்ஃபி எடுத்தானா எல்லாத்தையும் போட்டு விடுவான். ஃபேஸ்புக்கில் போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. இந்த மாதிரிலாம் போகும். இப்படி போகிறது வந்து அவருக்கு தானே நன்மை. அவருக்கு தானே வந்து அது ப்ளஸ் ஆகும். ஒரு கட்சிக்கு தலைவரானதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மக்களை வந்து அதிகமாக சந்திக்கின்ற சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதாவது கரூர் சம்பத்து பிரச்சனைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 40 நாள் வெளியவே போகலை அவர். 40 நாள் வெளியிலே போகல, யாரையும் சந்திக்கலை. இப்போ மட்டும் எப்படி போகிறீங்க? இப்போ மட்டும் எப்படி போகிறீங்க? இந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி போக முடியுது? இது எந்த வகையில் சரி? அதாவது கட்சியில் சில முக்கியமான நிர்வாகிகள் இறந்தப்போல்லாம் அவர் எட்டி கூட பார்க்கல. பாண்டிச்சேரி ஆகட்டும், சென்னை ஆகட்டும், இவங்க வந்து இதாகிட்டாங்க, அப்படி அதாகிட்டாங்க, எதுக்குமே அவர் போகலையே. அதாவது வந்து பெரிய அதாவது ஜிவி வந்து அவரை வச்சு தமிழன்னு ஒரு படம் பண்ணார். தமிழன் அந்த படம் பண்ண ஜிவி வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு. ஏன்னா அதாவது ஜிவின்னு சொல்கிறது நான் ஜி வெங்கடேஸ்வரன், ஜிவி ஃபிலிம்ஸ். இந்த ஜி ஃபிலிம்ஸ் சார்பாக அந்த எடுத்த அந்த தயாரிப்பாளர் அவ்வளோ ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு. பிரியங்கா சோப்ரா உலக அழகி பேர் பெற்ற உலக அழகியவே கூட நடிக்க வச்சார் விஜய்க்கு ஜோடியா. ஸோ ஆனால் அவர் வந்து இறந்து போனதுக்கு இவர் போகவே இல்லை விஜய். அப்படி ஒரு தன்னை ஒரு பெரிய ஆளாக அவர் நினச்சிக்கிறார். தானே நினச்சிக்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா இவருக்கு வந்து அவ்வளவு அந்த நாலெட்ஜபிள் அந்த விஷயங்கள் வந்து இவர்கிட்ட அவ்வளவு இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாகு ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டயலாக் அவர் பேசலாமா? இவருக்கு வந்து ஒரு சுய சிந்தனை, தான் யார், தன்னுடைய நிலைமை என்ன, தன்னுடைய பொட்டன்ஷியாலிட்டி என்ன, தன் கெப்பாசிட்டி என்ன, இதெல்லாமே வந்து ஒரு தலைவராக உருவெடுக்கிறவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அது சினிமாவில் இருக்கும்போதே அவர்கிட்ட இல்லை. அதனால தான் அவர் படம், அவர் காட்சிகள், அவருடைய படங்களோட நடிப்பு எல்லாமே ஆணவமாக இருக்கும், திமிரு பிடிச்ச மாதிரி இருக்கும். அது எப்படி வந்து ரசிகர்கள் அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஆனால் இதெல்லாம் வந்து அவருடைய பலவீனங்கள். அது வந்து ஒரு காலகட்டத்தில் அது வந்து உணரப்படும். இப்போ அதே மாதிரி தான் தலைவராக வந்ததுக்கப்புறம் வந்து அதை அப்படி தான் அவர் வந்து நடந்துக்கிறார். அவர் நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ரஜினிகாந்தை பற்றி ஆதவர்ஜினா வந்து சொல்கிறார், திமுக மிரட்டலால் வந்து ரஜினி அரசியலுக்கு வரல அப்படின்னு விஷயத்த சொன்னார். சொன்னதுக்கு கண்டனங்கள் வந்திருக்குது. எல்லாருமே எல்லா கட்சிக்காரர்களுமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. விஜய் வந்து அது பதிலே சொல்லலை, அது கண்டிக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. ஒருவேளை வந்து ஆதவர்ஜினா திமுகவில் ஏவிடப்பட்டவரோ அவரால் அவங்களோட வந்து அதாவது எதிரியை வீழ்த்துறதுக்கு வந்து உள்ளிருந்து கொள்ளும் வியாதி மாதிரி சில பேரை உருவாக்குவாங்க. பி டீமு, சி டீம்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு டீமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட தோணுது. ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் ரஜினிகாந்தை பற்றி ஏன் சொல்லணும் மேடையில் போய்? அப்போது அவங்க உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லணுங்கிற ஒரு ஒரு இதை உருவாக்கி இது வந்து கிளப்பி விடுவான். ரஜினி ரசிகர்கள்ட்டேருந்து அவங்க வாக்களிக்கிறதுக்கு விரும்புகிற சில பேர் இருப்பாங்க. அந்த வாய்ப்பு கூட இப்போ வந்து நடுவ விட்டாங்க. அந்த வாய்ப்பு போயிடுச்சு. எந்த ரஜினி ரசிகர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க? இது எல்லாமே இழக்கிறாரு. அதாவது பயணிகள் விமானத்தில் போகிறது தவிர்க்கிறாரு, இப்படி பண்ணுறாரு. இது மாதிரி இப்படி ரஜினியை பற்றி சொன்னார். ரஜினியை பற்றி ஒரு முரண்பட்ட ஒரு விஷயத்தை விஜய் நேரடியாக முரண்பட்ட ஒரு விஷயத்தை சுட்டி காட்டணும். என்னன்னா நான் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு நான் பெரிய ரசிகர். என்னை வந்து தளபதியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் வந்து கிடையாது. அந்த அந்த அதுக்கு அந்த ரசிகனுக்கு அப்புறம் தான் நான் தளபதி. அவருக்கு பெரிய ரசிகன்னு சொல்லி விஜய் வந்து பகிரங்கமாக சொல்லியிருக்காரு. வெளியூரில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கார். வெளியூர் நிகழ்ச்சி போகும்போது அங்கே வந்து அங்கே உள்ள ரசிகர்களோட பேசுகிற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க. அவங்க கேள்வி கேட்டு இவர் பதில் சொல்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. கேள்விகளை முதலே வர வச்சு அதுக்கு பதிலையும் தயார் பண்ணி
அப்படி சொல்லும்போது ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஒரு மாணவி வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. "உங்கள நாளைய சூப்பர் ஸ்டார்ன்னு கேட்கலாமா? அப்படின்னு சொல்லி சொல்லலாமா?" அப்படின்னு சொல்லி பேசுறது அந்த இது கேள்விகள முன்னாடி தயார்படுத்திட்டாங்க. தயார்படுத்தி அத அந்த மாணவிய வந்து கேட்க வைக்கிறாங்க. அதுக்கு பதில் வந்து விஜய் என்ன சொல்லணும்னு தயார்படுத்தப்பட்ட பதில். கவனிக்கணும். தயார்படுத்தப்பட்ட பதில். இவர் வந்து ஏற்கனவே அவர் வந்து ஃப்ரீயா பேசுற அந்த சூழ்நிலை கிடையாது. ப்ரிப்பேர்டா இருக்காரு. பதில் எல்லாம் ப்ரிப்பேர்டா தான் பதில் சொல்றாரு. அதுல அதாவது நாளை சூப்பர் ஸ்டார்னா, இப்போ வட இந்தியால பார்த்தீங்கன்னா, ஷாருக் கான் இருக்காரு, சல்மான் கான் இருக்காரு, அமீர் கான் இருக்காரு. இத்தனை கான்கள் இருந்தாலும் பெரிய ரேஞ்சில் இருக்கிற முன்னணி நடிகர்கள் என்னைக்கும் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அமிதாப் பச்சன் தான். அது மாரி இங்க எத்தனை நடிகர்கள் இருந்தாலும், எத்தனை கலைஞர்கள் இருந்தாலும், எப்பவுமே சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த் தான். அப்படிங்கிறது பதில் தரப்பட்டிருக்கு. அந்த பதில வந்து இவரு முதல்ல சொல்றதுக்கு யோசிச்சிருக்காரு. வந்து விஜய் யோசிச்சிருக்காரு. அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. இத தவிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வந்து ரஜினிய பத்தி அவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னார். இதே விஜய் வந்து இன்னொரு காலகட்டத்தில குமுதத்தில வந்து சொல்றாங்க. குமுதத்தில சொல்றாங்க, "நாளைய சூப்பர் ஸ்டார் வந்து விஜய். அவருடைய அன்றைய சம்பளத்த கணக்கு போட்டு பார்க்கும்போது அவர் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்ல தோணுது" அப்படின்னு சொல்லி குமுதத்தில எழுதின உடனே, உடனே வந்து மன்றத்துக்காரங்கள எல்லாத்தையும் தயார்படுத்தி, போய் வந்து அங்க போய் வந்து ஸ்வீட்டு இது எல்லாருக்குமே அங்க அலுவலகத்தில உள்ள எல்லாருக்குமே ஸ்வீட் குடுங்க, கேக் வெட்டி குடுங்க அப்படின்னு சொல்லி ஆளுகள அனுப்பிச்சு, அவங்கள போய் பாராட்டிட்டு வராங்க. நாளைய சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னதுக்கு. எவ்வளோ முரண்பாடு பார்த்தீங்களா? அந்த வெளியூர் நிகழ்ச்சியில வந்து ப்ரிப்பேர் பண்ணி சொல்லப்பட்ட அந்த பதில வந்து, அவரு மனப்பூர்வமா அவர் வந்து சொல்லலங்கிறது தெரியுது இப்போ. குழுத்துல சொன்னதுக்கு நன்றி தெரிவிச்சு அனுப்புறாரு, ஆளுகள அனுப்புறாருன்னா, அப்ப நீ வந்து உன்ன நீயே வந்து நீ பெரிய ஸ்டார்ன்னு அப்படி நினைக்கிற அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த அந்த பண்புல தான் வந்து உருவானவரு, அந்த பண்புல தான் வந்தவரு. ஆ விஜய். இவர் இப்படிலாம் பேசுவாருன்னு தான் அவங்க அப்பா வந்து பொது நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது, பொது மேடைகள்ல பேசும்போது, டிவியில பேசும்போது, டிபேட்ல ஒரு அட்டெண்ட் பண்றதில்ல. நிகழ்ச்சியில இது மாரி ஆடியோ லிங்க்ஸ் இது மாரி பேசும்போது, இந்த மாரி இந்த தன்மையா பேசணும். ரொம்ப நம்மள மீறி வார்த்தைகள் வந்துறக்கூடாது. கவனமா பேசணும். அவங்க அப்பா ரொம்ப தயார்படுத்தி குடுத்து குடுத்து தான் அவர் ஆரம்பத்தில இதானாரு. ஆனா அப்பாவோட வந்து அந்த அது எப்பவுமே சில பேருக்கு வந்து அட்வைஸ் பிடிக்காது. ஒரு காலகட்டத்துக்கு அவர் என்னதான் அப்பாவும் பிள்ளையா இருந்தா கூட அட்வைஸ் பிடிக்காத பிள்ளைங்க நெறைய இருக்காங்க. அந்த மாரி பிள்ளையாவும் இவர் ஆயிட்டாரு. அதனால அப்பாவ ஒதுக்கிட்டாரு. அவர்ட்ட அது எந்த இதுவும் கேட்கறதில்ல. அதான் காது குடுத்துக்க அதாவது சொல்றவங்க ஆள் இருந்தா கூட கேட்கறதுக்கு காது வேணும்ல. அந்த காது வந்து விஜய் கிட்ட கிடையாது. அதாவது எல்லாமே அந்த 40 பேர் ஒரு கரூர்ல இறந்தாங்களே, அதுக்கு என்ன வந்து அவரு வந்து ஒரு பெரிய ஒரு மரியாதை இது பண்ணிட்டாரு, மரியாதை பண்ணிட்டாரு அந்த குடும்பங்களுக்கு. என்ன வந்து இழப்பீடு குடுத்தாரு, என்ன வந்து செஞ்சாரு. குடுத்துருக்கலாம், இழப்பீடு குடுத்துருக்கலாம். எல்லாம் காலம் தாழ்ந்து அதாவது அத ஷூட் பண்ணியிருக்காரு. அந்த கரூரு வந்து கூட்டம் கூடுன விஷயங்கள வச்சு, கேமராக்கள வச்சு பல ஒன்றுக்கு மேற்பட்ட கேமராக்கள வச்சு ஷூட் பண்ணியிருக்காரு. எதுக்காகன்னா, ஜனநாயகன் படத்தில பயன்படுத்துறதுக்கு. ஜனநாயகன் படத்தில பயன்படுத்தி அந்த கூட்டத்த வந்து அப்படியே இவருக்கு அவ்வளோ கூட்டம் கூடுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வந்து அது படத்துக்கு ஒரு ப்ரமோஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணியிருக்காரு. அது எவ்வளோ பெரிய தவறு? அது எவ்வளோ பெரிய தவறு அது? அ ஒரு இவர பார்க்க வர்றவங்கள வந்து இப்படி இப்ப சினிமாவுக்கு பயன்படுத்துறது தவறான அணுகுமுறை இல்லையா? இப்படி எதுவுமே வந்து ஒரு ஒரு கல்டிவேட்டடா, ஒரு பண்புள்ளவரா, ஒரு ஒரு தராதரம் உள்ளவரா வந்து ஒரு உருவாகலங்கிறதுக்கு விஜய் உருவாகலங்கிறது வந்து இது ஒரு உதாரணங்கள். அவரு வந்து சிபிஐக்கு போய் பேசுறாரு, இது பண்றாரு. அது வந்து வணக்கம் சொல்றாரு. வர வழியில வரும்போது எப்படிங்கிறாரு. அவருக்கு வந்து என்னதான் வந்து இறங்கி வந்து அங்க உள்ள மத்திய அரசு வந்து ஒரு சில வசதிகளும், சலுகைகளும் பண்ணி குடுத்தா கூட, அத அவர் வந்து உணரல. அவரு தான் பெரிய லெவல்ல 234 தொகுதியில நிக்க போறேன். சீமான் சொல்றாரு பாருங்க. அத்தனை தொகுதியில நான் ஆளுகள நிறுத்துறேன் அப்படிங்கிற மாரி. சீமானுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்? சீமான் வெற்றி பெறப் போவதில்லை. ஆனாலும் அத வச்சு அந்த தொகுதிகள வச்சுக்கிட்டு வந்து மக்கள்ட்ட வந்து வசூல் பண்ணி, அதுல வந்து குளிர்காயிறத இப்பவும் வசூல் பண்ணிட்டு இருக்காராம். இப்போ வந்து பத்திரிகையில செய்தி வந்துருச்சு. அ இதுவரைக்கும் இலங்கை தமிழர்ட்ட வசூல் பண்ணாரு. இப்ப அந்த வாய்ப்புகள் வந்து பப்ளிக்ல வசூல் பண்றதுக்கான முயற்சியில இவரு இறங்கியிருக்காரு. ஸோ சுயநலம் தான். இதுல வந்து பொதுநலம் என்பது வந்து அவங்க பேச்சுல வந்து பொதுநலம் இருக்கிற மாரி தெரியுமே ஒழிய சுயநலம் தான். அது மாரி தான் இவரும் இருக்காரு. அது மாரி தான் இவரும் இருக்காரு. இப்போ அ வேட்பாளர்கள் வந்து இதுக்கு வந்து தேர்வு செய்றதுக்காக மனு போட்டிருக்காரு இல்லைங்களா? மனு போட்டவங்க வந்து இவரு நேர்காணல் நடத்தியிருக்காரு. நேர்காணல் நடத்தினவங்கட்ட எல்லாமே அவங்க தான் செலவு பண்ணணும்னு சொல்லியாச்சு. நாங்க பணம் தரமாட்டோம். நாங்க வந்து அது செலவு பண்ண தயாரா இல்ல. நீங்க உங்க செலவு பண்ணணும். இவ்வளோ இவ்வளோ செலவாகும். இத்தன கோடி செலவாகும்.
செலவு பண்ண தயாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல பேர் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்ல, அதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி பல பேர் தட்டி கழிச்சு போயிட்டாங்க. அதனால வேட்பாளர்கள் கிடைக்கிறது இப்ப கஷ்டப்படுறாங்க. ஆ தமிழக வெற்றி கழகத்தில. அதாவது இவரு வந்து தனி விமானத்தில போறாரு பார்த்தீங்களா? அதனோட தொகைய கணக்கு போட்டு பாருங்க. எத்தன லட்சங்கள் இருக்கும். அ அது மாரி விஷயங்கள வந்து பயணிகள் விமானத்தில போய் அந்த தொகையை மிச்சப்படுத்தி, அந்த தொகைய வந்து வேட்பாளர்களுக்கு, கஷ்டப்படுற வேட்பாளர்கள், சாதாரண வேட்பாளர் அது சொல்றாங்க, மாட்டு வண்டி இழுக்கிறவங்க, கூலி வேலை செய்றவங்க, மீனவர்களுக்கு தான் வந்து சீட்டு குடுக்காரு. அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையா சொல்லிக்கிறாங்க. அவங்க எங்க போவாங்க கோடிகளுக்கும், லட்சங்களுக்கும்? நீங்க இந்த மாரி விஷயத்த பணத்த குடுங்க. எம்ஜிஆர் நடித்து சம்பாதித்த பணத்த தான் வந்து ஆரம்பத்தில நான் சொல்றது வந்து 1977 சட்டமன்ற தேர்தல் போதும், 1980 சட்டமன்ற தேர்தலும் போதும் அவர் உழைத்து சம்பாதித்த பணத்த தான் வந்து கட்சிக்காரங்களுக்கெல்லாம் குடுத்துருக்காரு. வசூல் பண்ணல. அவர் யாருக்கும் வசூல் பண்ணல. நீங்க ஆதவர்ஜுனா செலவு பண்றதுக்கு ஆள் இருக்காரு. எம்ஜிஆருக்கு அன்னைக்கு செலவு பண்றதுக்கு ஆள் இல்ல. அதாவது செலவு பண்றதுக்கு தயாரிப்பாளர் இருந்தா கூட அவர் அத அனுமதிக்கல. அது மாரி ஒரு பண்பான தலைவரா வந்து உருவெடுத்தார் எம்ஜிஆர். இங்க என்னன்னா, இவரு வந்து இப்படி வீண் செலவு நெறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா வந்து குடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. அது செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் செலவு பண்ணுவாருன்னு நெனச்சுக்கிட்டு தானே கட்சிக்குள்ளேயே பல பேர் இருக்காங்க. நிர்வாகிகள் பல பேர் இருக்காங்க. மாட்டேன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? எங்க போகும்? இது இதுக்கு இதனால தான் அந்த ஊழல் வந்து வருது. இப்படி தொடங்குற விஷயத்தினால தான் ஊழல் வருது. ஆனா எம்ஜிஆர் வந்து தன் காசு செலவு பண்ணதுனால அவங்க எல்லாருமே அவன் உணர்ந்து பயந்து பயந்து இது பண்ணி, அதனால தான் அங்க வந்து அவருடைய ஆட்சி காலத்தில ஊழல் வந்து பெருசா இல்ல. ஏதோ சில இடங்கள்ல இருந்திருக்கலாம். பெருசா இல்லாம போனதுக்கு காரணம் இது மாரி அவர் கட்சியில அணுகுமுறை இருந்தது தான். ஸோ இப்படி பல்வேறு உதாரணங்கள், பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்குது. அதனால தான் சொல்றேன், நீ எளிமையா வந்து எளிமைய தலைவராக ஏழைகளை வந்து சிந்திக்கிற தலைவராக வந்து வந்தா தான் அவருக்கு எதிர்காலம் உண்டு. இல்லன்னா எதிர்காலம் இந்த தேர்தல் வந்து அவருக்கு ஒரு கேள்விக்குறிய உருவாக்கி வச்சுரும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அ பதில், நம்மளுடைய கருத்து. இது இது வந்து விஜய்க்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். இல்ல ஒருவேள அவரு வந்து திமுகவோட பி டீம் மாரி யாரையோ அழிக்கிறதுக்கு, யாரையோ வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து அவர் ஏவி விடப்பட்டிருக்காரா? அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமா இருக்கு. அப்படி அந்த சந்தேகம் வந்து அ தவறல்ல. நம்ம சந்தேகப்படுறது தவறில்ல. அந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.